ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாவில் வந்து ஒரு வேரியபிளோட வேல்யூவை மல்டிபிள் வேல்யூஸ் கூட கம்பேர் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா நம்ம வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ்பிரஷனோட வேல்யூவும் கேஸ் வேல்யூஸும் டாப் டு பாட்டம் கம்பேர் பண்ணோம். எந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்து கேஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கோ அந்த கேஸ் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஒவ்வொரு கேஸ் கோட்லேயும் வந்து நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். இதுதான் அந்த ஸ்விட்ச் பிளாக்கோட எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்டாப் பண்ணும். இப்போ நான் அந்த சின்டாக்ஸ் வச்சு நான் என்ன சொன்னேன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்விட்ச்சு ப்ராக்கெட்டில் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவோம். இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூவும் கேஸோட வேல்யூவும் ஒன் பை ஒன்னாக டாப் டு பாட்டம் நம்ம செக் பண்ணினே வரும். எந்த எக்ஸ்பிரஷன் வேல்யூ வந்து எந்த கேஸ் கூட ஈக்குவலாக இருக்கோ அந்த கேஸோட கோடு வந்து ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ இந்த வேல்யூ 1 கூட ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த கேஸோட கோடு வந்து ரன் ஆயிரும். வேல்யூ 2 கூட ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த கேஸோட கோடு வந்து ரன் ஆயிரும். அண்ட் ஒவ்வொரு கேஸ் கோடோட எண்டில் நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்விட்ச் பிளாக்கோட எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அப்புறம் லாஸ்ட்டில் டிஃபால்ட் அப்படின்னு யூஸ் பண்ணி டிஃபால்ட் கோடை வந்து கொடுத்துரும். எக்ஸ்பிரஷனோட வேல்யூ எந்த கேஸ் வேல்யூஸ் கூடயும் மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட்டாக இந்த கோடை வந்து ரன் ஆயிரும். இப்போ நம்ம கோடில் பார்ப்போம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். கேஸ் வேல்யூஸ் வந்து யூனிக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அப்படின்னு நான் யூனிக்காக கொடுத்துருக்கேன். இப்போ நான் சேமாக கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. கேஸ் 1 திருப்பி கேஸ் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா எரர் வந்து த்ரோ பண்ணோம். கேஸ் வேல்யூவோட டேட்டா டைப்பும் எக்ஸ்பிரஷன் வேல்யூவோட டேட்டா டைப்பும் சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கேஸ் வேல்யூவோட டேட்டா டைப் வந்து இன்ட்டு, எக்ஸ்பிரஷன் வேல்யூவோட டேட்டா டைப்பும் இன்ட்டாக இருக்கணும். இந்த 2 ரூலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். அப்புறம் ஸ்விட்ச் வந்து பைட், ஷார்ட், இன்ட், சார், ஸ்ட்ரிங்கு, ஈனம்மு அப்புறம் இந்த மாதிரி ரேப்பர் டைப்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த கோடை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் இன் டே இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேன்ற வேரியபிளை நம்ம மல்டிபிள் கேஸ் வேல்யூஸ் கூட கம்பேர் பண்ணி எந்த கேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்கோ அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேயை வந்து இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 ஈக்குவல் டு 3 பார்க்கும். நாட் ஈக்குவல். ஸோ இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு 2 ஈக்குவல் டு 3 பார்க்கும். அதுவும் நாட் ஈக்குவல். ஸோ இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகாது. 3 ஈக்குவல் டு 3 இருக்கனால இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ வென்ஸ்டே அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டே இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சேஞ்ச் பண்ணி கோடை திருப்பி ரன் பண்ணால் இன்வேலிட் டே அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இன்வேலிட் டே அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த 4 வந்து எந்த கேஸ் வேல்யூ கூடயும் மேட்ச் ஆகாது. ஸோ இந்த டிஃபால்ட் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேல்யூஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நார்மலாக வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ எந்த கேஸ் வேல்யூ கூட ஈக்குவலாக இருக்கோ அந்த கேஸோட கோட் தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த கேஸில் வந்து நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணல. ஸோ இப்போ கோட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 1 செக் பண்ணோம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால கேஸ் 1 எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து இல்லாதனால ஸ்விட்ச் பிளாக்கோட எக்ஸிக்யூஷன் வந்து இங்கே ஸ்டாப் ஆகாது. நெக்ஸ்ட் கேசஸில் இருக்க கோடும் எக்ஸிக்யூட் ஆகி அந்த இதுவும் பிரிண்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கோடும் எக்ஸிக்யூட் ஆகி கேஸ் 2 எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகி கேஸ் 3 எக்ஸிக்யூட்டட் ஆயிரும். அப்புறம் டிஃபால்ட் கோடு கூட எக்ஸிக்யூட் ஆகி இன்வேலிட் கேஸ்னு வந்துடும். இப்போ வந்து நம்ம கோடை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ கேஸ் 1 எக்ஸிக்யூட்டட், கேஸ் 2 எக்ஸிக்யூட்டட், கேஸ் 3 எக்ஸிக்யூட்டட், அப்புறம் இன்வேலிட் கேஸ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ் மட்டும் பிரிண்ட் ஆகணும்னா ஸ்விட்சில் பிரேக் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பிரேக் யூஸ் பண்ணி இந்த கோடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 ஈக்குவல் டு 1ன்றனால வெறும் கேஸ் 1 எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்விட்ச் பிளாக்ல வந்து இந்த டிஃபால்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த டிஃபால்ட் கோட் ரன் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் இந்த டிஃபால்ட் வந்து லாஸ்ட்டில் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு இல்லை, டாப்பில் கூட ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆனால் டாப்பில் ஸ்பெசிஃபை பண்ணால் அதுலேயும் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும்.
இப்போ நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் மல்டிபிள் கேஸ் வேல்யூஸை எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சம்டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேஸ் வேல்யூஸ்க்கு சேம் பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம ஒவ்வொரு கேஸ்க்கும் செப்பரேட்டாக கோட் ரைட் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக கேசஸை கம்பைன் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபஸ்ட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படின்ற கேசஸை வந்து கம்பைன் பண்ணிடுறேன். அப்புறம் சாட்டர்டே, சண்டேன்ற கேசஸை வந்து கம்பைன் பண்ணிடுறேன். ஸோ டே 1 வந்து மண்டே டு ஃப்ரைடே எந்த வேல்யூவாக இருந்தாலும் வீக் டே அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். டே 1 வந்து சாட்டர்டே இல்லைனா சண்டே அப்படின்னு இருந்துச்சுன்னா வீக்கெண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம கோடை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ வீக்கெண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து சாட்டர்டேக்கு பதிலாக மண்டே அப்படின்னு சேஞ்ச் பண்ணி கோடை ரன் பண்ணேன்னா வீக் டே அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் பற்றி பார்ப்போம். மாடர்ன் ஜாவாவில் ஸ்விட்சை ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும் இல்லை எக்ஸ்பிரஷனாக கூட யூஸ் பண்ணலாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் கேசஸ் வந்து மேட்ச் ஆனவுடனே கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனில் வந்து கேசஸ் மேட்ச் ஆனவுடனே ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனில் பிரேக்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல, வெறும் ஏரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணால் போதும். இப்போ நம்ம கோடில் ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனை பார்ப்போம். இப்போ நம்பர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி அது ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனில் வந்து எக்ஸ்பிரஷனோட வேல்யூவும் கேஸோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்து ஒரு வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஈக்குவல் டு 2 செக் பண்ணும். ஈக்குவல் கிடையாது. நெக்ஸ்ட்டு 2 ஈக்குவல் டு 2 செக் பண்ணும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால இந்த 2ன்ற ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அது வந்து இந்த ரிசல்ட்டுன்ற வேரியபிளில் வந்து போய் ஸ்டோர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் ரிசல்ட் 2 அப்படின்னு வரும். இப்போது நான் 2க்கு பதிலாக 10ன்னு கொடுக்குறேன்னா இந்த 10ன்ற வேல்யூ எந்த கேசஸ் கூடயும் மேட்ச் ஆகாது. ஸோ அன்னோன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆயிரும். அது வந்து இந்த ரிசல்ட்டுன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ அன்னோன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு கேஸும் ஒரு வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் 1 வந்து 1ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். 2 வந்து 2ன்ற வேல்யூ, 3 வந்து 3ன்ற வேல்யூ. டிஃபால்ட் கேஸ் வந்து அன்னோன்ன்ற வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவோட டேட்டா டைப்பும் அந்த ரிசல்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுற வேரியபிளோட டேட்டா டைப்பும் சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1ன்ற ஸ்ட்ரிங் வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுற வேரியபிளோட டேட்டா டைப்பும் ஸ்ட்ரிங்குன்னு தான் இருக்கணும். ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனில் பிரேக்குக்கு பதிலாக ஏரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஒரு கேஸில் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி ஈல்டு கீவேர்ட் யூஸ் பண்ணி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனில் டிஃபால்ட் வந்து ஆப்ஷனல் இல்லை, கண்டிப்பாக ஒரு வேல்யூவை வந்து அது ரிட்டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனில் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கேஸில் வந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணோன்னா நம்ம கர்லி பிரேசஸை யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஈல்டுன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து இந்த அவுட்புட்டுன்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆயிடுது. இப்போ நம்ம கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராசஸிங் கேஸ் 1 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம அவுட்புட்டும் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அவுட்புட்டோட வேல்யூ வந்து வேல்யூஸ் 1. ஸோ அதுவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.